எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். ஸோ அதான் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், நம்ம சிஎம்மா நான் செஸ் விளையாடுறாரு காய்ஸ். அதுவும் யாரோட? பெண்ணானந்தாவோட. பரவாயில்ல காய்ஸ். நல்லா மூவ் பண்றாருல. செக்மேட். பரவாயில்லங்க, சிரிச்சுட்டு ஜாலியா வைப் பண்றாரு பாத்தீங்களா? சூப்பர்ல, சீரியஸா சூப்பர். சோ எதுக்காக வந்து இவரை கூப்பிட்டு 50 lakhs கொடுத்துருக்காங்கன்னா, பரிசு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இந்தியா பர்சன் நார்வேல போயிட்டு அங்க இருக்கிற செஸ் காம்படிஷன் 2026 செஸ் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணிருக்காரு. ஸோ ப்ரௌடா இருக்குங்க, ப்ரௌடா இருக்கு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல, ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ விளையாடுவாங்க. நல்லா விளையாடுவாங்க, ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குங்க, பார்க்கவே ஒரு மாதிரி. 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்க 6 மாதம் வரை டைம் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது. 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க, நடந்துருச்சா? அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட நம்ம மக்கள் பணியை சந்திப்போம். ஐயோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களா ப்ரோ இந்த கொத்து சார்? சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட 157 மாமன்ற உறுப்பினர்கள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் இது தொடர்பாக வழக்கறிஞர் புரோட்டோகால் அப்படிலாம் பண்ணாதே, புரோட்டோகால் படிலாம் விதிப்படி தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவர் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவலில் வெளியாகியுள்ள இந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியால் மொத்தமுள்ள 200 மாமன்ற உறுப்பினர்களில் வெறும் 43 பேர் மட்டுமே பதவியேற்ற 90 நாட்களுக்குள் தங்களின் சொத்து விவரங்களை சமர்ப்பித்திருப்பதாகும். மற்ற உள்ளவர்கள் அனைவரும் மேயர் பிரியா உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் பலரும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததனால் சட்ட சிக்கலில் தற்போது சிக்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சிக்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த அம்மா சிக்கிடுச்சு. ஐயோ, இந்த எப்படி சொல்றது, தலைமுடி சிக்குனா கூட சீப்பு போட்டு எப்படியா கஷ்டப்பட்டு வாரி அந்த சிக்கு கூட எடுத்துக்கலாம். பிரியா, ஏர் பிரியா, சிக்கிட்டீங்க பிரியா. டிவிக்கே வச்சல் வாய்ஸ் கிட்ட வெச்சு செய்வோம். கை கொள்ள இருக்கிறார் மேயர் பிரியா. சென்னை மாநகராட்சி மேயர் பாவத்தை என்னத்தான் சொல்றது, புரோட்டோகால்னு பேசுனீங்களே, இதை விட்டீங்களே. வாங்க அடி வாங்கு. நான் உங்களை வந்து அடிக்க மாட்டேன். எல்லா வாட்சல் வாரிசும் உங்களை அடிப்பாங்க பாருங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? வர எல்லாரும் ஸ்வாகா பேசுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேள்வி அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டுருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. தைரியம் இல்ல. நான் தெளிவா தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுடையிலைய தாக்கனா என்னங்க பண்றது? பாவங்க, அவருக்கு வேற பாயிண்ட்ஸ் இல்லாம கதி கலங்கி நின்றுட்டு இருப்பாரு. எல்லாரும் நம்ம சொல்றதெல்லாம் வந்து அடிக்கிறாங்களே, நம்ம என்னத்தை தான் சொல்றது? ஒண்ணுமே சொல்லாம உட்காருங்க. அரவிந்த் ஒரு மாதிரி நல்லா பாடுவோம். நான் பாடும்போது நான் சொன்னல அந்த ஒரு சான்ஸ் அது மட்டும் கிடைச்சதுன்னா இந்த ஜூலி எங்க அம்மா 2 பேருமே சேலம் போயிடுவாங்க. இந்த அரவிந்த் ஒரு மாதிரி நம்மளை விட பயங்கர ஒரு தீவிரமான ஃபேனா இருப்பாரு போல இருக்கு.
ஜூலி வந்து நம்ம தான் தாக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தா சிங்கர்ஸ் முதல் கொண்டு தாக்குறாங்க கைஸ். முக ஸ்டாலினை சுற்றி இருப்போரே அவரை ஏமாற்றுவதாக தவிக ஐடிவிங் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. செய்தியாக பார்க்கிறோம். உண்மை. திமுக தலைவர் முக ஸ்டாலினை சுற்றி இருப்போரே அவரை ஏமாற்றுவதாகவும், இப்படியே இருந்தால் கொளத்தூர் கோட்டையை இழந்தது போல மொத்தத்தையும் இழக்கப் போவது உறுதி என்று தவிக ஐடிவிங் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஸ்டாலினுடன் இருக்கும் அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் தவிக ஐடிவிங் விமர்சித்திருக்கிறது அண்மை செய்தியாகும். சுயநலம் கொண்ட தீய சக்தி நாங்கள் அல்ல என்றும் தவிக பதிலடி கொடுத்திருக்கிறது. உடனிருக்கும் கட்சிகளின் மீது சவாரி செய்தது திமுக தான் என்றும் தவிக ஐடிவிங் குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உண்மையாவே திமுக தோத்ததுக்கு காரணமே வந்து அவங்க கீழே இருக்கிற எம்எல்ஏஸும் அமைச்சர்கள் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே தான். ஸோ கீழே இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு ரவுடிசனத்தை வந்து ஃபாலோ பண்றது. இந்த சேகர் பாபு, நேரு எல்லாம் கொள்ளடிக்கிறவன், திட்டுத்தனம் பண்றவன், பொறுக்கி தின்றவன், ரவுடிசனம் பண்றவன் இப்படிதான் இருக்காங்களே தவிர்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்களா இந்த திமுக கட்சி? நான் திமுக கலைஞர் காலம் இருக்கும் போது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்படி நாசமா போச்சு. அதுவும் இவர் கையில தான் வந்து இன்னும் நாசமா போச்சு. அது இவர் சிஎம் ஆனார்ல, இவர் சிஎம் ஆகி ஒரு லீடர்ஷிப் பண்ண தெரியல, யாரை வைக்கணும்னு தெரியல. அதோ இப்ப தூக்குறாங்க பாருங்க. என்னதான் நீ வந்து டிவிகே நிர்வாகியா இருந்தாலும் டிவிகே எம்எல்ஏவா இருந்தாலும் நீ தப்பு பண்ணிட்டனா வந்து உன்னை தூக்கிடுவோம் அப்படின்னு நீங்க இந்த ஆட்சியில பண்றாங்களா? அந்த மாதிரி உங்க ஆட்சியில நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியில நீங்க தான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியல. இப்படி நீங்க அப்படியே விட்டு நம்ம கட்சி தானே, நம்ம நிர்வாகி தானே, நம்ம எம்எல்ஏ தானே அப்படின்னு விட்டு உங்களே முழுசா உட்கார வச்சுட்டாங்க தலையில துட்டு போட்டு. அந்த போலீசார் கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் அந்த பதிவுக்கு வந்திருந்தார். காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் மதுரையில் இன்று அதிகாலை வருகை தந்த நிலையில் அவர் தன்னை அதாவது மாரிதாஸை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு வந்து அந்த போலீசார் கைது செய்து அதுதான் யார் பத்தியோ அவதூறு பேசுறாங்க, தனிநபரை தாக்கி பேசுறாங்க. இப்படிலாம் இருந்தா என்ன பண்றது? என்ன உண்மையோ அதை நம்ம பேசணும். மாரிதாஸ் பத்தி நான் லாஸ்ட் போட்ட வீடியோல வந்து இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு தனிநபரை தாக்கி வந்து இதுதான் நடந்ததுன்னு ஃபேக்கா ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தேர்தல் வச்சாங்க. நான் வந்து இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல ஜனவரியில் வை ஒரு மேயராது நீங்க வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்து சேர்த்துக்கிறேன். காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நேற்று இந்த ஒரு மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க எனக்கு தெரியாம எல்லாம் தான் ஓட்டு போட போறாங்க, நம்ம ஒன்று போடுவோம். எங்க பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காரைப்பூச்சி அழுவுது, தற்கொலை பிடிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன்றாங்க. எப்படி இதுன்னா எல்லாரும் பாலை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தேர்தல் ஒப்பாரி 34 தாண்டி போய்கிட்டு இருக்குது. என்னதான் சொல்றது? ரமேஷ் அவர்கள் பேசினாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை வந்து கொண்டு வரேன், ஒன்னாதான்டா நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தலைவர் அவர் வேற இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், டே உனக்கு இதுவே அதிகம்டா அப்படின்னு இருக்காரு. அதான் அவர் சொல்றாரு. ஆமா, ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, ஒரு தம்பி அவர் பேசுறாரு, ஒரு வரலாற்று எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பாங்க. உன்னை தாண்டா தேடிட்டு எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகடா. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதுவே அதிகம்டா. காரைக்குடியில 4வது இடமா? எனக்கு சாட்டை அசிங்கப்படுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நம்ம வந்து ஆமத்கரி சீமா இருந்தாங்க. கிரகமாடா எங்களுக்கு இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறேன், எங்களுக்கு என்ன கிரகமாடா அப்படின்னா எங்களுக்கு நம்ம தோணும். அது என்ன சொல்றேன்னா, இது நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்னு சொல்றாரு. அண்ணாது பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் இது ஒண்ணு தமிழ்நாட்டுக்குன்றதுக்காகலாம் ஆசை. தம்பி வந்துருவான், சேர்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம், உட்கார்ந்துடலான்னு தம்பி போகும்போது புடனையிலே அடிச்சுட்டு போயிட்டாரு. போ வீட்டுக்கு போய் சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ண முடியும்? வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். அப்படிதான் அடிப்பாங்க. ஒண்ணுமே ஜெயிக்காம காரைக்குடியில 4வது இடத்துக்கு போயிட்டு டெபாசிட் இழந்து நிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா ஆமா அப்படியா? ஏன்னா டெபாசிட்ல முடிஞ்சு போச்சு, எங்கேயுமே டெபாசிட் கிடையாது. காரைக்குடியில ஒரு தலைவன் எங்க இன்னைக்கு அதுதான் கேக்குறேன். இல்ல டெபாசிட் பண்ண கொளத்தூர்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து போய் ஒப்பாரி வைக்கிறாங்க தோத்ததுக்கு. இந்த டீம் அப்ப எவ்வளவு வைக்கணும் நியாயப்படி? சோ அவ்வளவுதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். பை.